ஆல் இந்த வீடியோவில் திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி கட்டினதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே 2 கீரை தருவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஆஸ்ட்ரிச்சு ஈமக்கோழின் தான். ஸோ அந்த கீரையை கொடுத்தா அவங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நாங்கள் போகும்போதே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சீக்கிரம் அந்த கீரையை கொண்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ போனி கொடுத்தோன்னே சூப்பராக சாப்பிட்டாங்க. ஸோ 2 கீரை தான் தருவாங்க, ஆனால் 3 ஈமக்கோழி 3 ஆஸ்ட்ரிச் இருக்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒரு முட்டை ஓடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த முட்டை ஓடில் நம்ம உட்காந்து கோழி குஞ்சு மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தென்னக்குள்ளுன்னு ஏசியில் ஃபிஷ் அக்வாரியம் தான் இருக்கும். ஸோ அங்கே என்னென்ன ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஃபிஷ் அக்வாரியம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நிறையா பேர்ட்ஸ் வகைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து தனி வீடியோவாக போடுறேன். இதில் வந்து ஷார்ட்டாக குட்டியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரேட்டும் ஒரே இடத்துல இருக்கும். அதுக்கு கேபேஜ் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுவும் சில்ட்ரன்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க இதை ஃபீட் பண்ணுறதுக்கு, ரேபிட்டுக்கும் ரேட்டுக்கும். அதுக்கப்புறம் இதை முடிச்சது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷு தான், ஆரஞ்சு ஒயிட்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். நம்மளே ஃபீட் பண்ணலாம். ஸோ அங்கே ஒரு அக்கா ஃபுட் தருவாங்க. ஸோ நம்ம போடுறதுக்கு முன்னாடியே அதை வாயை திறந்து பார்க்கும். சீக்கிரம் நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாயை திறந்து பார்க்கும். அது நம்ம கையெல்லாம் வச்சோம்னா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை விட்டு வரவே மனசு இல்லை, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி வகைகள், வாத்து வகைகள்லாம் நிறையா இருந்துச்சு, நம்மளே ஃபீட் பண்ணலாம். ஸோ குட்டி வாத்துக்கு வந்து இப்போ ஃபீட் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு கிளாக் ஓடுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் போய் பார்க்கும்போது 5 மணிலே தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்குது. இந்த பேர்ட்ஸ் வகைகள், கோழி வகைகளில் இன்னொரு வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்டேட் ஆகும். இது வந்து பாருங்கள், கொண்டை வச்ச வாத்து, சைடில் கொண்டை இருக்குது. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு 2 பேர் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காங்க, தண்ணி தகமாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஹெட்டு. ஸோ அதோட தலையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ லைன் மாதிரி இருக்குதான், எனக்கு என்னமோ 2 சிண்டு போட்ட மாதிரி இருந்துச்சு, இந்த சைடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெயிலுக்கு 2 பேர் மல்லாக்காக்கா வந்துட்டு நீச்சல் அடிக்கிறாங்க பாருங்கள், குளிச்சுட்டு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்களேன். க்யூட்டாக இருக்குல்ல, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேர்ட்ஸுக்கு தனியாக வீடியோ போடுறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளேயே ஒரு கேண்டீன் வச்சுருந்தாங்க, அங்கே வந்து தண்ணி பாட்டில், கோலி சோடா, அதுக்கப்புறம் பப்ஸு வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அபிசீனியா கீனி பன்றின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அது எல்லாமே முட்டைக்கோஸ் சாப்பிட்டுட்டு இருந்தது, மொம்முன்னு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது அங்கே குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அங்கே போனால் அந்த அக்கா வந்து சீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த சீட்ஸ் வந்து வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் கையை நீட்டினோம்னாலே வந்து பறவைங்கள்லாம் வந்து பசியில் இருக்க பறவைங்கள்லாம் நம்ம கையில் உட்காந்து சாப்பிடுங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும்னு தேவையில்லை, லாஸ்ட் வரைக்குமே இருக்குது. அங்கங்கன்னு பார்த்திங்கன்னா பறவைகள் சத்தம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் பறந்துட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் அதில் ஃபஸ்ட்டு கான்செப்டே வந்து குறிஞ்சி தான். ஸோ குறிஞ்சினா மலை சார்ந்த இடமா, ஸோ மலை மாதிரியே அங்கே வச்சுருந்தாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தண்ணியெல்லாம் அப்படியே சாரல் மாதிரி கொட்டுது, அதுவே குளுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கும் அந்த குருவிங்கெல்லாம் இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் பறந்துட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக குளுன்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முல்லை கான்செப்ட் வரும், அதுக்கப்புறம் பாலை, நெய்தல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கான்செப்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நெய்தல் அப்படின்னா கடல் சார்ந்ததுக்கு ஆக்டோபஸ்ஸு, திமிங்கலம், ஸோ இது மாதிரியான எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ பேர்ட்ஸுக்கெல்லாம் நல்லா ஃபீட் பண்ணலாம். அதுவும் இந்த பெரிய கிளி, பஞ்சவர்ண கிளியா அது என்னன்னு தெரியல சரியா. ஸோ அந்த பெரிய கிளியெல்லாம் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் கூட நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுங்க நம்ம கையில் அப்படியே வந்து உட்காரும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. திடீர்னு பறந்து வந்து நம்ம தலையிலலாம் உட்காந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் போயிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடும்போது ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் வகைகளை பார்க்கலாமா. இது வந்து பார்த்திங்கன்னா சுருள் ரெக்கைன்னு சொன்னாங்க. ஸோ அதோட ரெக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்டு அப்படியே சுற்றி ரவுண்டாக இருக்கும். இது வந்து பாருங்கள் முள் ரெக்கை. ஸோ முள் மாதிரியே இருக்க முடியும் இந்த ரெக்கையெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபோட்டோ வேணுனாலும் நான் தனியாக வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அடுத்து வந்து பாருங்களேன், பேரே காமெடியாக இருக்குது, சின்ன மூஞ்சி அப்படியே குட்டியாக இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வேறு லெவல், கிங் அரசனா. ஸோ எவ்வளோ ஒரு போல்டாக இருக்காங்க பாருங்கள், அரசன் க்யூட்டாக இருக்காங்கல்ல, கம்பீரமாக இருக்கிற மாதிரி தெரியுது அரசனை பார்க்கும்போது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள்.
அங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. எதாக இருந்தாலும் டோக்கன் போட்டு வெளியிலே வச்சுட்டு வந்துடணும். இது வந்து பாருங்களேன், போலீஸ் தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்தது. அழகாக இருக்குல்ல, அதோட ஹெட்டு மட்டும் அப்படியே தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுல்ல, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வீடியோ இன்னொன்று கண்டிப்பாக போடுறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்டேட் ஆகும். ஸோ நான் போனோடனே ஏதோ போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தது. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது வந்து பாருங்கள், மூஞ்சி மூடி, இது பேர். மூஞ்சே அப்படியே மூடிட்டுருக்கோம். ஸோ அதில் ரெண்டு வச்சுருந்தாங்க, ரொம்பவே க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அழகாக இருக்குல்ல, மூஞ்சி மூடி. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.